பாவை நோன்பை கடைப்பிடிக்கும் வழிகளை, அதன் உயர்ந்த நோக்கத்தை தேமதுரத் தமிழில் பாமாலையாக சூட்டியிருக்கிறார் ஆண்டாள். லௌகீக விஷயங்களை விரும்பி பெற்றிருந்தால் பாவை நோன்பு இன்னும் ஒரு ஸ்துதியாகி இருக்கும். நோன்பு நோற்றவர்கள் ஆய்ச்சிகள், கோபிகைகள். அவர்கள் அடைந்த உயர்ந்த நிலையை இங்கு சுட்டிக்காட்டிய கோதை நமக்கெல்லாமும் பாதை காட்டியிருக்கிறார். இந்த பாசுரங்களை, அதன் பொருளை, அது கூறும் உயர்ந்த அர்த்தங்களை உள்வாங்கி பக்தியுடனும் அன்புடனும் பாசுரம் பாடுபவர்கள் 4 புஜங்களை உடைய பங்கஜ நேத்திரன் திருமாலின் அனுக்கிரகம் பெற்றவர்கள் ஆகிறார்கள். திரு நிறையப் பெறுகிறார்கள். திரு என்றால் செல்வம். பொருள் வளத்துடன் அருள் வளம், அறிவு வளம் பெறுகிறார்கள். அனைத்து செல்வங்களையும் பெற்ற பெரும் செல்வந்தர்கள் ஆகிறார்கள். நிரந்தர இன்பம் எய்துகிறார்கள். நோன்பு நோற்ற கோபியர்கள் அழகானவர்கள், செல்வ செழிப்பு நிறைந்தவர்கள். அவர்களை வழி நடத்திய ஸ்ரீவல்லிபுத்தூரின் ரத்தினமான பெரியாழ்வார் மகளோ நிலமகளே ஆவார். உயர்ந்தவர்களால் பின்பற்றப்பட்டு தாயாராலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட விரதம். கேசி என்ற அரக்கனை வதைத்த கண்ணனை பாடி புகழ்வோம். ஓயாத அலைகள் நிறைந்த வங்கக்கடலை வாசுகியை மத்தாக்கி கடந்தவன். நம் உள்ளத்து கடலை கடைந்து அதிலிருக்கும் தேவையற்ற விஷத்தை வெளியேற்றி அமுதமாகிய பக்தி எனும் திருவை வெளிக்கொணர்பவன். அவன் அடி பணிவோம். பிறப்பின் பெரும் பயன் அதுவே என்று உணர்வோம். கைப்பிடித்து இட்டுச் சென்ற ஆண்டாள் ஆழ்வார் பொன்னடி போற்றி பாசுரம் பாடி நிறைவு செய்கிறோம். ஆண்டாள் திருவடி சரணம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டவிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. இங்கு இப்பரிசூரை பார் 2 மால்வரை தோள் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய், இன்புறுவார் எம்பாவாய். மீண்டும் அடுத்ததொரு பதிவில் சந்திக்கலாம்.